அப்போ இங்க ஆண்டவர் சொல்றது பின்னுதல்ன்றது ஒரு சாதாரணமா இருங்க, ரொம்ப தலைமுடிக்கு ரொம்ப அலங்காரத்தை கொடுக்காதீங்க. அப்புறம் தலைமுடி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பெருமை வந்துடும் பாருங்க. என் முடி இவ்வளோ நீட்டா இருக்கு, அடர்த்தியா இருக்கு, பெருமை வந்துச்சுனால ஆபத்து தான். அப்புறம் என்ன ஆயிரும், வழுக்க தான் வந்துடும். யோசிச்சு பாருங்க. எதை ரொம்ப பெருசா நீங்க பாராட்டுறீங்களோ, என்கிட்ட ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் கந்த துணி கூட உடுத்துறதுக்கு இல்லாம போயிடும். அல்லேலூயா. வேண்டாம். மேலானதை விசுவாசிங்க, மேலானதை குறித்து பெருமை பாராட்டுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஓகே, வாசிங்க. பொன்னினால் ஆவதும், பாத்தீங்களா, தங்கத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமை பாராட்டாதீங்க. முத்துகளில் ஆவது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினால். கவனிங்க, நீங்க வச்சிருக்க பட்டு புடவை, பனாரசு, அந்த பட்டு இந்த பட்டுன்னு சொல்றாங்க பாரு, அந்த பட்டு இல்ல, தகுதியான வஸ்திரம். அதாவது சகோதரிமார்களுக்கு எந்த வஸ்திரம் போட்டா தங்களுடைய சரீரம் மறைக்கப்படுமோ அதுக்கு பேரு தான் என்னது, தகுதியான வஸ்திரம். வேதம் தகுதியான வஸ்திரம் சொல்லிருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் ஆர்கியூமெண்ட்டே தேவையில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தகுதியான வஸ்திரம்னா என்ன, நம்மளுடைய நிர்வாணம் எங்கும் தெரியக்கூடாது, நம்முடைய சரீர அங்கங்கள் எங்கும் வெளியே தெரியக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை மறைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ட்ரெஸ்ஸுன்ற ஒரு காரியத்தை கொடுத்தார், ஆடைகளை கொடுத்தார். அப்போ என்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸு, ஆக்சுவலாக நம்ம ட்ரெஸ்ஸு குறையுதுன்னா அந்த வேலையை பார்க்குற ஆள் யார் தெரியுங்களா, பிசாசு தான். முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணார், மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்துருந்தார். யாருக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அவங்க என்னைக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை மீறி நடந்தாங்களோ உடனே அவங்க கிட்ட இருந்து என்ன பறிக்கப்பட்டது, வஸ்திரம், ஆவிக்குரிய வஸ்திரம் போயிருச்சு. அது வரைக்கும் அவங்க வஸ்திரம் நிரம்பி இருந்ததுனால அவங்க நிர்வாணம் அவங்க கண்ணுக்கு தெரியல. என்னைக்கு ஆவிக்குரிய வஸ்திரம் போச்சு அப்போதான் அவங்களுக்கு தெரியுது நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, பிசாசோட வேலையை ட்ரெஸ்ஸை உருவது தான். அல்லேலூயா. ஒருத்தன் ட்ரெஸ் இல்லாமல் பார்க்கறது அழகா இருக்குன்னு சொல்றான்னா, குறைஞ்ச ட்ரெஸ் உள்ளதை பார்க்குற பிள்ளையை பார்க்கும்போது இது ட்ரெஸ் நல்லா அழகா இருக்குன்னு சொல்றான்னா அவனுக்குள்ள பிசாசு புகுந்துருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சகோதரிமார்கள் உச்சந்தலை முதல் உள்ள கால் வரைக்கும் எப்படி உடுத்துனா உங்க நிர்வாணம் தெரியாம இருக்குமோ, சரீரம் தெரியாம இருக்குமோ அப்படி உடுத்தணும். அதுக்கு பேர் தான் தகுதியான வஸ்திரம். சகோதரர்களுக்கு அது பொருந்தும். புரியுதுங்களா? கண்ணா முன்னாடி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதெல்லாம் இல்லை. எப்படி சகோதரிமார்களுக்கு கற்பு இருக்கோ அதே போல சகோதரர்களுக்கும் கற்பு இருக்கு. இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் 1,44,000 பேரை பிரிக்கிறார். யாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து பிரிக்கும் போது ஒரு வார்த்தையை அடையாளப்படுத்துறார். என்ன சொல்றார், இவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் சொல்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. பரலோகம் ஆம்பளைய கூட கற்போட பாக்குது. அல்லேலூயா. அதனால உலகம் சொல்லும், ஆம்பளை 4 வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அவன் காலை கழுவிட்டு உள்ள வந்துடுவான். ஆனா பொம்பளை இல்லை. பரலோகம் ஆம்பளைக்கும் ஒரே சட்டம் தான், பொம்பளைக்கும் ஒரே சட்டம் தான். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இங்க 2 3க்கு எக்ஸ்ட்ரா அஃபேர் இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. வச்சிருந்தா பாவம் பாவமே. நல்லா புரிஞ்சுக்கலாம். அது ஆம்பளை செஞ்சாலும் சரி பொம்பளை செஞ்சாலும் சரி பாவம் பாவம் தான்.